வந்து ஒரு விளம்பர காணொலியாக நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. இது ஒரு விற்பனை காணொலி, இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு வீடியோ அப்படியெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதாவது ஒரு விளம்பரத்திற்காக இது எப்பொழுதும் செய்ய போகிறதில்ல. இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும், ஓட்டச்சிட்டியாக செய்கிறாங்க அப்படின்னு தோணும். ஆனால் அப்படி அதை பேரில் மண் வந்து ஒரு பதமானவொடனே அதை தட்டி தட்டி என்ன செய்வாங்க, ஒன்று சேர்த்துருவாங்க. ஒன்று சேர்த்து கூடி ஆகிடும். இதன் பிறகு இந்த சட்டி எப்படி ஆயிரும், அங்கே வச்சுருக்காங்க இல்லையா, பானையில் சமைக்கிற வரலையும் நாம் வந்து நோய் நொடியற்ற வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். பானையை கைவிட்ட பிறகு நோயை கைப்பிடிச்சு நடக்க வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ அது மாதிரியான சூழலில் மறுபடியும் மரபு வாழ்க்கைக்கு திரும்புகிற ஒரு தொழிலாக காற்றில் உள்ள அணுக்கள் திரட்சி ஆகும் பொழுது என்ன நடக்கும், வெப்பம் உருகாம் இல்லையா, நம்ம ஊதி என்ன திரட்சி ஆக்குறோம், அங்கே வெப்பமாக வருது. அதில் வந்து அந்த இரும்பை என்ன செய்கிறாங்க, காட்டுறாங்க. இரும்பை காட்டின பிறகு இரும்பை காட்டும் பொழுது என்ன ஆகும், திரட்சியாக இருக்கிறது அணுக்கள் வந்து அடுத்து தளர்ச்சி ஆகுமா, தளர்ச்சி ஆகிற நிலையிலேயே அடித்து அவங்க பாருங்கள் எத்தனை அறுவல் செஞ்சுருக்காங்க பாருங்கள். தம்பி அங்கே அறுவல்லாம் காமி. இவர் தான் இந்த இதை நடத்திட்டு வர்றாரு இல்லையா, பட்டினத்தார் பயிலகத்தை நடத்திட்டு வர்றவர் யார், பேர் என்ன சொன்னேன், காசிராமன் அப்படிங்கிறவருடைய தகப்பனார். இவர் பேரில் தான் அறக்கட்டளை வச்சுருக்கிறாங்க. கிட்டு ஐயா அறக்கட்டளை அப்படின்னு பேர் வச்சு இதை நடத்திட்டு இருக்கிறாங்க. இவர் பேர் என்ன, கிட்டு ஐயா அப்படின்னு சொல்லி. இவர் தான் காசிராமன் என்ற மரபியல் நிபுணரை, மரபு வழிபட்ட நிபுணரை பெற்றெடுத்த தந்தை. பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம முக்கியமான இடத்துல இருக்கிறோம். அதாவது பட்டினத்தார் பயிலகம். பட்டினத்தார் பிறந்த ஊரான திருவெண்காடில் நம்ம இருக்கிறோம். அதில் முக்கியமான ஒரு செயல்பாடை, முக்கியமான ஒரு மரபு வாழ்க்கையை பற்றிய ஆவணத்தை நம்ம ஆவணப்படுத்தணும், குறிப்பாக தமிழம் மலையொலியில் வந்து ஆவணப்படுத்தணும் என்பதன் அடிப்படையில் தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். திருவெண்காடுங்கிறது வந்து நீங்கள் மயிலாடுதுறையிலேருந்து பூம்புகார் நோக்கி போனீங்கன்னா, பூம்புகாரை அடைவதற்கு முன்னாடி இளங்கோவடிகள் தோரண வாயில்னு ஒன்று வரும். அதற்கு முன்னாடியே ஒரு சாலை வந்து இடது பக்கமாக பிரியும். அந்த இடது பக்கமாக பிரிகிற சாலை வந்து எங்கே போகும்னா நேரடியாக சீர்காழி போகிற வழி. நீங்கள் இளங்கோவடிகள் வளைவிலிருந்து இடது பக்கமாக திரும்பி ஒரு 2 அல்லது 3 கிலோமீட்டரை நீங்கள் அடைஞ்ச பிறகு எங்கே வருவீங்கன்னா திருவெண்காடு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு வருவீங்க. திருவெண்காடு வந்த பிறகு தண்ணீர் பந்தல் வீடு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், ஊரில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். அதற்கு காரணம் என்னென்னா, இந்த வந்து பட்டினத்தார் பயிலகத்தினுடைய தாளாளராக இருக்கக்கூடிய அண்ணன் காசிராமன் அவர்கள் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் லிட்டர் வந்து குடித்தண்ணீர் எல்லாருக்குமே கொடுக்குறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து குடித்தண்ணீர் இருக்குது. குடிதண்ணீர் எப்படின்னா, இங்கே திருவெண்காடு பகுதியிலெல்லாம் வந்து குடிதண்ணீர் வந்து குடிக்கக்கூடிய நிலைமையில் இருக்காது. அதற்கு காரணம் என்னென்னா, இங்கே வந்து எண்ணெயோடு சேர்ந்து தண்ணீர் வரும். அப்போ சுத்திகரிக்காமல் தண்ணி குடிக்கவே முடியாது. இப்போ சாதாரண ஆட்கள் வந்து கடையில் போய் தண்ணி வந்து பாட்டில் தண்ணி வாங்கி குடிக்க முடியாதுங்கிறதுனால எல்லா தண்ணியை வந்து சுத்திகரித்து குடிக்கக்கூடிய நிலையில் வந்து இங்கே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் தண்ணீர் பந்தல் வீடு அப்படின்னு தான் அடையாளப்படும் இந்த வீடு. இங்கே வந்தால் பட்டினத்தார் பயிலகம் அப்படிங்கிற ஒரு பயிலகம் ஒன்று வச்சுருக்கிறாங்க, செம்மை மரபு கொள்கையோடு கூடியது. இப்போ முன்னாடியெல்லாம் வந்து இங்கே என்னென்னா பட்டினத்தார் பயிலகம் மட்டும் இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து உணவு, உடை, தற்சார்புடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களை உற்பத்தி செய்வது, இது போன்ற வாழ்க்கை முறை தான் இங்கே வந்து அவர் அடையாளப்படுத்த விரும்புகிறாரு அண்ணன் காசிராமன் அவர்கள்.
அப்போது தற்சார்புடைய வாழ்க்கைக்கு வந்து உணவு உடை அப்படிங்கிறது வந்து மரபு உணவுகள் இங்கே பெரிய அளவில் அவர் நிலங்களை வச்சு மரபு வழி வேளாண்மை செய்துக்கிட்டு இருக்கிறாரு. அதன் பிறகு எண்ணெய் பொருள்களை வந்து மரச்செக்கு, தமிழர் மரச்சந்தை தமிழர் சந்தைன்னு வச்சு மரச்செக்குகள் வழியாக எண்ணெய் பொருள்களை தயாரித்து அது வந்து சந்தைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம பட்டினத்தார் பயிலகத்தில் வந்து வாழ்வியல் சார்ந்த பல்வேறு தொழில்கள், தற்சார்புடைய பல்வேறு தொழில்களுக்கு ஒரு களம் அமைத்து கொடுத்துருக்குறாங்க. அந்த களத்தில் வந்து மிக முக்கியமான, அதாவது உணவு, உடை, நீர், தற்சார்பு வாழ்க்கை இந்த நாளையும் முன்னிறுத்தி நம்ம திருவெண்காட்டில் இருக்கிற அண்ணன் காசிராமன் அவர்களால் தொடங்கப்பட்ட பட்டினத்தார் பயிலகம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய வகுப்புகள் நடக்குது. அந்த வகுப்புகளில் வந்து ஒரு வகுப்பாக இருக்கின்ற சிறார் அண்டவியல் வகுப்பு நடக்குது. இப்போ சிறார் அண்டவியல் வகுப்பை சேர்ந்த நம்ம பிள்ளைங்க வந்து இங்கே தற்சார்பு உடைய வாழ்க்கை எப்படி அமைச்சிருக்கிறாங்க, அவர் காசிராமன் அண்ணன் வந்து என்ன மாதிரி இந்த பட்டினத்தார் பயிலகத்தை வடிவமைச்சு நடத்திக்கிட்டு வர்றாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னா, உணவு, உடை, உறைவிடம், தற்சார்பு வாழ்க்கை. நான் முன்னாடி சொன்னது மாதிரி உடைக்கு வந்து துகில் ஆடையகம்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. அங்கேயே வந்து மரபு வழிபட்ட, மரபில் சாயம் ஏற்றிய மரபு துணிகள், முழுக்க பருத்தியினால் ஆகப்பட்ட ஆடைகள் தயாரிப்பு ஒரு நிறுவனமயப்படுத்தி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா இப்போ உறைவிடம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தேவையான முக்கியமான பொருள்களை இங்கேயே வச்சு தயாரிக்கிறதுல குயவு களம், நம்ம வந்து தமிழர் மரபில் கைவிடப்பட்ட ஒரு தொழில்னா குயவு தொழில். பானை செய்கிறது, பானையில் சமைக்கிற வரலையும் நாம் வந்து நோய் நொடியற்ற வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். பானையை கைவிட்ட பிறகு நோயை கைப்பிடிச்சு நடக்க வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ அது மாதிரியான சூழலில் மறுபடியும் மரபு வாழ்க்கைக்கு திரும்புகிற ஒரு தொழிலாக குயவு களம் வச்சுருக்குறாங்க. இங்கேயே மண்ணெடுத்து மண்ணை பதப்படுத்தி இங்கேயே வந்து குயவு செய்கிறாங்க. குயவு செஞ்ச பண்டங்கள்லாம் இங்கே பாருங்கள் வச்சுருக்குறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த பொருள்களை வந்து செய்யப்பட்ட பொருள்களை சுடுகின்ற அந்த இடமும் அங்கே வச்சுருக்குறாங்க. இப்போ வந்து நம்ம பிள்ளைங்களோட குயவு களம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகலாமா? சத்தமாக இங்கே வந்து குயவு வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. பாருங்கள், எல்லோரும் வாங்க, உள்ளுக்கு வாங்க, 20 பேரும் வாங்க, அப்படியே இங்கிட்டு வாங்க. அப்படி தான் வந்து பொருள்கள் செய்வாங்க. மண்ணை எடுத்து பதப்படுத்தின மண்ணை இப்படி வச்சு அந்த மோட்டரில் சுத்த விட்டுட்டு, இப்போ பாருங்கள், பாட்டி ஒரு அகல் விளக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறாங்க. அதுதான் செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அகல் விளக்கு உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. அகல் வந்து செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்த முறை நாம் வந்து இந்த இதில் வந்து என்ன செய்யணும், அகல் விளக்கு செய்கிறதுக்கு பயிற்சி எடுத்துக்கணும். அகல் மாதிரி வருதா? அவ்வளோதான். இனி வந்து பாட்டி அதை வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க. அடியில் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா அகல் விளக்கு ஆகிடும். இந்த கட் பண்ணி எடுத்ததை காய வச்சு அதன் பிறகு என்ன செய்வாங்க, கரைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு சுடுவாங்க. சுட்ட பிறகு நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா அந்த அகல், அது மாதிரி வந்துடும். அங்கே பாரு, கட் பண்ணுறாங்க இல்லையா, இது மாதிரி வந்துடும். அப்படியே இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு பாருங்கள். இங்கே ஏற்கனவே செய்த பொருள்கள், இங்கே இப்போ ஏற்கனவே இந்த பாருங்கள், சுடப்பட்ட சட்டி, புதுசாக உள்ள சட்டி, இதெல்லாம் இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும், ஓட்டச்சட்டியாக செய்கிறாங்க அப்படின்னு தோணும். ஆனால் அப்படி அதை பேரில் மண் வந்து ஒரு பதமானவொன்னே அதை தட்டி என்ன செய்வாங்க, ஒன்று சேர்த்துருவாங்க. ஒன்று சேர்த்து கூடி ஆகிடும். இதன் பிறகு இந்த சட்டி எப்படி ஆயிடும், அங்கே வச்சுருக்காங்க இல்லையா, அது மாதிரி சட்டியாக மாறிடும். அப்புறம் இதெல்லாம் நம்ம ஊரில் திஷ்டி பொம்மை அது மாதிரியெல்லாம் வச்சுருக்குறோம் இல்லையா, அதெல்லாம் செஞ்சு வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் கவுத்து வச்சுருக்குறாங்க. இப்படி தான் குயவு தொழில் வந்து என்ன இங்கே நடக்குது. இப்போ நம்ம அண்டவியல் மாணவர்கள் என்ன பண்ணுவோம், அதன் பிறகு யாருக்கு குயவுலாம் செய்யணும்னு விருப்பம் இருக்கோ ஒரு நாளைக்கு வந்து பாட்டிக்கிட்ட என்ன செய்வோம், கற்றுக்குவோம். சரி, அடுத்து அதை பாருங்கள், அது சரியாக இருக்கான்னு அங்கே போவோம். அடுத்து என்ன, அருவா, கத்தி, கடப்பாரை செய்கிற இடத்துக்கு நம்ம போகிறோம். அதே வரிசையாக வாங்க. முன்னாடி நில்லுங்க. இப்போது அப்படியே நில்லுங்க, அங்கே போகாதீங்க. அங்கே போகும்போது சொல்கிறேன். தமிழரினுடைய இரும்பு நாகரிகத்தினுடைய வயது எவ்வளவு, 5300 வருஷம்னு புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ கண்டுபிடிச்சவங்க என்ன சொன்னாங்கன்னா, கடந்த காலத்திலே நம்ம இரும்பை உருக்கி ஆயுதத்தை செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இரும்பை உருக்கி எப்படி ஆயுதத்தை செய்கிறாங்க, உருக்கி இங்கே செய்கிறதில்ல, இங்கே ஏற்கனவே இருக்கிற இரும்பை காய்ச்சி நல்ல பழுக்க காய்ச்சி நமக்கு என்ன வடிவம் வரணுமோ அந்த வடிவத்துக்கு கொண்டுட்டு வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே பாருங்களே, நமக்கு கடப்பாரை இருக்குது,
களக்கட்டு இருக்குது, வாச்சாத்து இருக்குது, அருவா இருக்குது, முள்வாங்கி அதாவது முள்ளை எடுக்கிற அந்த முள்வாங்கி இருக்குது, பாறைகள் இருக்குது, பயன்படுத்துகிற மண்வெட்டி இருக்குது. எல்லாமே இங்கே செய்யப்பட்டது. இங்கே செய்யப்பட்டதுன்னா எப்படி அந்த பருக்கு பட்டையாக இருக்கு இல்லையா, அதுதான் மூலம், அதுதான் மூலக்கூறாக வச்சுட்டு, அதுதான் ஆதாரமாக வச்சுட்டு காய்ச்சிட்டு என்னென்ன வடிவத்துக்கு வரணுமோ அதை வந்து செஞ்சுருவாங்க. எப்படி காய்ச்சுறாங்க அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். இங்கே இருக்கியா, இப்போ தான் வந்து மோட்டர்லாம் இருக்குது. முன்னாடி வந்து என்னென்னா இது மட்டும் இருக்கும், இதை அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. சுற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது இது வழியாக காற்று வரும். இந்த காற்று போய் அங்கே என்ன ஆகும், ரொம்ப ஹீட்டை, ரொம்ப வெப்பத்தை உருவாக்கும். இப்போ என்ன படிச்சுட்டு வந்தோம், காற்றில் உள்ள அணுக்கள் திரட்சி ஆகும் பொழுது என்ன நடக்கும், வெப்பம் உருகாம் இல்லையா. நம்ம ஊதி என்ன திரட்சி ஆக்குறோம், அங்கே வெப்பமாக வருது. அதில் வந்து அந்த இரும்பை என்ன செய்கிறாங்க, காட்டுறாங்க. இரும்பை காட்டின பிறகு இரும்பை காட்டும் பொழுது என்ன ஆகும், திரட்சியாக இருக்கிறது அணுக்கள் வந்து அடுத்து தளர்ச்சி ஆகுமா, தளர்ச்சி ஆகிற நிலையிலேயே அடித்து அவங்க பாருங்கள் எத்தனை அருவா செஞ்சுருக்காங்க பாருங்கள். தம்பி அங்கே அருவாலாம் காமி, அருவா, கைப்படி போட்ட அருவா எல்லாம் செஞ்சு இதெல்லாம் இனி விற்பனைக்கு போகும். சரிங்களா. அப்போது இது வந்து இந்த தொழிலுக்கு பேர் என்ன, இரும்பு தொழில். சரியா. இரும்பை வந்து நம்மளுக்கு நினச்ச வடிவத்துக்கு மாற்றவே இல்லை. ஐயா பேர் என்னன்னு கேட்டிங்களா, ஐயா கிட்ட எதுவும் பேசுகிறீங்களா நீங்கள்? சரி, இதுக்குள்ளே இதுங்க கூடாது. இங்கிட்டு பார்த்தவங்க ஒதுங்கி போயிருங்க. அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்களா, உள்ளுக்கு பார்க்கலையா? சரி வாங்க வாங்க, அடுத்ததுக்கு நீங்கள் தயாராக இருங்க. போய் வரிசை நில்லுங்க. என்ன பார்த்தோம், குயவு களம் பார்த்தோம், அப்புறம் கொல்லுப்பட்டறை பார்த்தோம். அதன் பிறகு என்ன, உணவு, உடை இருக்கிற இடம் முக்கியமான இல்லையா. உடை வந்து தயாரிக்கிற இடம் தான் இது. பட்டினத்தார் பயிலகத்தினுடைய துகில் ஆடையகம் அப்படிங்கிற பேரில் திருவெண்காடில் இருக்கிற அண்ணன் காசிராமன் அவர்களால் தொடங்கப்பட்டு நிறைய பேர் வேலை தேடணும், வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை கொடுத்து வச்சுருக்குறாங்க. நம்ம அண்ணன் யார், காசிராமன் அண்ணன் வந்து ஒரு நிறுவனமாக நடத்துகிறாங்க. அதோடைய பேர் வந்து துகில் ஆடையகம். இப்போ நம்ம யார், சிறார் அண்டவியல் மாணவர்கள். நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், துகில் ஆடையகத்தில் எப்படி ஆடையை வடிவமைக்கிறாங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா இங்கே வடிவமைப்பாளர்கள் இருக்காங்கள்ல, இவங்கள்ட்ட நீங்கள் கேட்கலாம். சரியா. வாங்க உள்ளுக்கு வாங்க, ஒரு 10 பேர் மட்டும் வாங்க. 10 பேர் பார்த்த பிறகு இன்னொரு 10 பேர் வரலாம். சரியா. இவர் தான் இந்த இதை நடத்திட்டு வர்றாரு இல்லையா, பட்டினத்தார் பயிலகத்தை நடத்திட்டு வர்றவர் யார், பேர் என்ன சொன்னேன், காசிராமன் அப்படிங்கிறவருடைய தகப்பனார். இவர் பேரில் தான் அறக்கட்டளை வச்சுருக்கிறாங்க. கிட்டு ஐயா அறக்கட்டளை அப்படின்னு பேர் வச்சு இதை நடத்திட்டு இருக்கிறாங்க. இவர் பேர் என்ன, கிட்டு ஐயா அப்படின்னு சொல்லி. இவர் தான் காசிராமன் என்ற மரபியல் நிபுணரை, மரபு வழிபட்ட நிபுணரை பெற்றெடுத்த தந்தை. சரியா. சரி வாங்க, அடுத்து வந்து ஆடையோடைய இன்னொரு இடத்துக்கு போங்க. அந்த பிள்ளைங்கள நம்முடைய முதல் வகுப்பில் வந்து ஆசான் காமிச்சாங்க இல்லையா, ட்ரெஸ் எல்லாம் போட்டு காமிச்சாங்க இல்லையா, உடை. இது வந்து மாடலாக 5-6 பேரை நிறுத்தி இவங்களுக்கெல்லாம் இது மாதிரி உடை பொருந்ததுன்னு தயாரித்து காமிச்சாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அது இங்கே தான் தயாரிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, பார்க்கலையா? சரி பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு வந்துடுங்க. இது யார் தெரியுமா, இது யார், அவர் இடத்துலே இருந்துட்டு அவர் வீட்டிலேயே தங்கிட்டு அவர் யாருன்னு தெரியுதுங்கிற. சரி தெரிஞ்சுக்கலாம், நான் சொல்கிறேன். பார்த்துட்டோமா? ஆமாம், இதில் ஒரு வேலை செய்வாங்க. இதில் என்ன வேலை செய்வீங்க, சைடு இருக்கு இல்லையா, இங்கே பாரு, இதில் ஓவர்லாக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி சைடு வந்து பிரிஞ்சிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு செய்கிற வேலை இது இந்த மிஷினில் செய்வாங்க. சரியா. சைடில் வந்து நூலாக பிரியாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்கு அது செய்கிறது. மற்றதெல்லாம் அங்கே தைக்கிறது, அது வந்து தைக்கிற மிஷின். சரி வாங்க அப்படியே திரும்புங்க, அப்பீட் ஆகுங்க. நன்றி சொல்லிட்டு வாங்க, அவங்க வேலையை போங்க. அடுத்துக்கு போ, அடுத்து இதுக்கு போ. அங்கே கடைக்கு போவோம், வா, நீ முன்னாடி வா.
மயக்கம் வந்துச்சா? வெளு பேசிக்குவோம். நம்ம இதுவரையில் என்ன பார்த்தோம்? உடை தைக்கிற இடம் பார்த்தோமா? அதன் பிறகு என்ன பார்த்தோம்? குயவு களம் பார்த்தோமா? அதன் பிறகு என்ன சொன்னோம்? உணவு, உடை, உறைவிடம்னு சொன்னோம் இல்லையா? தச்ச உடையெல்லாம் என்ன செய்வாங்க? எங்கேயாச்சும் விற்பாங்க இல்லையா? விற்கிற இடமும் இங்கே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தேவையான உடைகள்லாம் இப்போயே வேணால் எடுத்துகிட்டு வந்துடலாம், ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அப்படியெல்லாம் இல்லை, அங்கே தைக்கிற பொருள்கள்லாம் விற்பனைக்கு இங்கே வருது. சரியா? இங்கேருந்து நம்ம காசு கொடுத்து நமக்கு தேவையான உடையை வந்து முன்பதிவு செஞ்சுட்டு காசு கொடுத்தோம்னா வாங்கிட்டு போகலாம். இது இங்கே இடம். அங்கிட்டு வாங்க. இது வந்து மூலிகை மருந்துகள். அதாவது நம்ம ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு நோய்வாய்ப்பட்டுட்டோம்னா ஆங்கில மருந்துகளை பயன்படுத்தாமல் பேசக்கூடாது. ஆங்கில மருந்துகளை பயன்படுத்தாமல் இயற்கையிலே இருந்த மூலிகைகளை வச்சு நம்ம உடல் நோய்களை போக்குகின்றதுக்கான மூலிகை மருந்துகள் விற்கிற இடம். இப்போ எத்தனை இடம் பார்த்துருக்குறோம்? 4 இடம் பார்த்துட்டோமா? ஒரு இடத்துல உணவு வந்துருச்சா? இந்த பக்கத்துலாம் உணவு வந்து வயலில் தயாரிக்கிறது. உடை வந்துருச்சா? உறைவிடம் வந்துருச்சா? உறைவிடத்திற்கு தேவையான பானை, சட்டி, இரும்பு எல்லாத்தையும் தயாரிக்கிற இடம் பார்த்துட்டோமா? இவ்வளவு போதும். இனிமேலுக்கு வேறு எதுவும் காரு, பஸ்ஸு எதுவும் வாங்குகிற மாதிரி முயற்சியெல்லாம் வேணாம். சரியா? போகலாமா? சாப்பிட போகலாமா? சரி வாங்க. இந்த பேஜை அப்படியே விட்டுட்டு அந்த அடுத்த பேஜை அடுத்த 20 பேரை அனுப்பி விட்ருங்க. நீங்கள் போங்க. ஆமாம். பெரும்பாலும் இங்கே பாருங்கள், பெரும்பாலும் நம்மளுக்கு நோய் வர்றது எதில் வருது? சாப்பிட்ற பொருளில் சரியாக சாப்பிடாட்டினா வருது. நல்ல பொருள்களாக சாப்பிடாம கலப்படம் உள்ள பொருள்களை சாப்பிட்டா தான் நோய் வருது. அந்த கலப்படம் பண்ணுறதுல மிக முக்கியமான கலப்படம் என்னென்னா எண்ணெயில் தான் நிறைய பேர் கலப்படம் பண்ணுறாங்க. சரியா? என்ன பாருங்கள், எண்ணெய் பொருள்களில் கலப்படம் பண்ணி கலப்படம் பண்ண எண்ணெயில் ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கும் பொழுது தான் நோய் வருது. அது மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளே வந்து என்ன எல்லா எண்ணெய்களையும் தயாரிக்கணும். எள்ளிலேருந்து எண்ணெய் வரும்? நல்லெண்ணெய் வரும். கடலையிலேருந்து கடலை எண்ணெய் வரும். இது போல் மூலப்பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து மரச்செக்கில் ஆட்டி, இங்கே பார்த்தீங்கன்னா மரச்செக்கு ஆட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஒரு சில பேர் மட்டும் வந்து பார்த்துட்டு போங்க. இதெல்லாம் செஞ்சு இவங்களே விற்பனை செய்கிறாங்க. ஒரு 10 பேர் பார்த்துட்டு போங்க, அதுக்கப்புறம் 10 பேர் வாங்க. சரியா? உள்ளுக்கு போகக்கூடாது. சரி போங்க, அவ்வளோதான். இதில் வந்து பொருளை போட்டு சுற்றும் பொழுது என்ன ஆகும்? புளிஞ்சு சாறு மாதிரி புளிஞ்சு இங்கே எண்ணெய் வந்துடும். இதுதான் ப்ராசஸ். சரி நீங்கள் போங்க, நீங்கள் வாங்க. அடுத்து பார்க்காதவங்க வாங்க. பார்த்துட்டு வெளியில் வரிசையாக நில்லு, போயிடாத. வா 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 பாருங்க. இல்லாட்டா அந்த கசடெல்லாம் சேர்ந்து விழுந்துடும் இல்லையா? அது கசடோடு சேர்ந்து தானே வரும். பெரிய கசடெல்லாம் வடிகட்டிக்கு மேலேயே நின்றும். அதனால் வடிகட்டி வைக்கிறாங்க. இல்லைன்னா தலையில் தேய்க்கும் பொழுது என்ன ஆகும்? கசடோடு சேர்ந்து வரும் இல்லையா? அதுக்காக. 2 ஒன்று தான். அங்கே என்ன செய்கிறாங்கன்னா அங்கே ஒரு பகுதியை செய்கிறாங்க. இங்கெல்லாம் டிஷர்ட்டு, நீங்கள்லாம் டிஷர்ட் போடுவீங்க பார்த்தீங்களா? டிஷர்ட்டெல்லாம் இங்கே தயாரிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டிஷர்ட்லாம் தயாரித்து அந்த பக்கெட் இருக்கு இல்லைங்களா? அந்த பக்கெட்டு ஒரு மிஷின் இருக்குது. உள்ளுக்கு வாங்க. அந்த பக்கெட்டு ஒரு மிஷினில் வந்து அயன் பண்ணிடுறாங்க. அயன் பண்ணுறது அதாவது தைக்கிறது, தேய்க்கிறது. அதன் பிறகு இங்கேயே பேக்கிங் பண்ணி எய்த்தாப்பில் இருக்கு இல்லையா கடையில் போய் விற்பனைக்கு வச்சிடுறாங்க. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். சரியா? எல்லாத்தையும் பார்த்துட்டோமா? சாப்பிட போகலாமா? இங்கே வந்து எப்படின்னா இதில் வந்து இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த திராவிட மாடல் அரசினுடைய அந்த சூதிற்கு பலியானவர்கள் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நிறைய ஆட்கள் வந்து இங்கே சாராயம் குடிச்சிட்டு உடல்நிலை செயற்கா இருக்குது. அது மாதிரியான சூழலில் இருக்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிற மகளிர் வந்து என்ன செய்கிறது தெரியாத ஒரு சூழல். மகளிர்லாம் வந்து என்னென்னா இது போன்று ஒரு நல்ல சிந்தனை உள்ளவர்கள்ட்ட எங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன செய்கிறாருன்னா பணம் கொடுக்குறாரு. இதாங்க இந்த கஷ்டத்துக்கு வச்சு நீங்கள் வந்து உங்கள் கஷ்டத்தை போக்கிக்கன்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு பணமாக கொடுக்க வேண்டாங்க, எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலையாக
ஒரு மாத ஊதியம் மாதிரியான வேலையாக எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, இப்போ அவர்களுக்கு வந்து என்ன செய்கிறாருன்னா, அண்ணன் காசிராமன் அவர்கள் தையல் தொழில் தெரியுமா, அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாரு. அப்போ பயிற்சி பெற்ற தையல் தொழிலை வந்து பயிற்சி பெற்றவர்களுக்கு அங்கேயே ஒரு தைக்கின்ற கூடம் தயாரிப்பு ஆடை தயாரிப்பகம் ஒன்று வச்சு, அந்த ஆடை தயாரிப்பகத்தின் மூலமாக பொருள்கள், அதாவது துணிகள் வந்து எல்லா வகையான ஆடைகளும் உற்பத்தி செய்து அதை வந்து சந்தைப்படுத்துகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா துகில் ஆடையகம், இங்கே மேலே போட்டிருக்கு பாருங்கள், துகில் ஆடையகம். துகில் ஆடையகம்ங்கிற ஒரு இடத்த திறந்து அதில் வந்து முழுக்க முழுக்க மரபின்படி இயற்கையான சாயமேற்றிய காட்டன் துணிகளை மட்டும் வச்சுட்டு அந்த வேலையை செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ நம்ம அந்த பக்கத்து முழுக்க முழுக்க மரச்சக்கு எண்ணெயின் மூலமாக உருவான பொருள் இது போடுறதெல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ இதை ஏன் நம்ம வந்து காட்சியை ஆவணப்படுத்தணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தற்சார்புக்கான வாழ்வியலுக்கு வந்து மண்பானை செய்கிற கூடம், அதை வந்து பிள்ளைங்க பார்வையிட்டு அந்த அதையும் நம்ம பார்க்குறோம். அதே போல் இன்னொன்று என்னென்னா, கொள்ளுப்பற்றையில் வந்து என்னென்ன வேலை நடக்குது, என்னென்ன அதெல்லாம் ஒரு தற்சார்பு வாழ்க்கைக்கான ஒரு வழிமுறைகள். அப்புறம் இது வந்து சாதாரண ஒரு இடமா இல்லாமல் மரபு வழி கட்டடக்கலையும் அவங்க பண்ணுறாங்க. மரபு வழி கட்டடக்கலையை நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சுண்ணாம்பு சாந்தினால் ஆன எந்தவித சிமெண்ட்டும் இல்லாமல் கட்டப்படுகின்ற அந்த மரபு கட்டடத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அதில் கட்டடம் வந்து என்ன மாதிரி இருக்குது, இதை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த இது பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியுது. இது சுண்ணாம்பை எடுத்து தவிடு பண்ணி அதில் வந்து அந்த கட்டடத்துக்கு தேவையான இந்த பொருள்கள்லாம் ஏற்கனவே நொதிக்க வச்சுருக்குறாங்க. அதில் அந்த கடுக்காய், வெல்லம், இந்த அதுக்கு அதாவது மரபு ரீதியாக ஒரு நல்ல பிணைப்பையும், முப்பூத சூழலுக்கு வந்து ஐம்பூத சூழலோடு சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு இயங்கு நிலைக்கான பொருள்களையும் ஏற்கனவே தயாரித்து அதில் நொதிக்க வச்சு ஒவ்வொரு முறையும் அந்த கிரைண்டர் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், அதில் வந்து ஒரு கிரைண்டர் ஒன்று இருக்குங்க. இந்த கிரைண்டர் மூலமாக அரைத்து அப்போக்கு அப்போ வந்து எடுத்து கலவையாக எடுத்து சந்து பூசுறது இதெல்லாம் பார்க்குறீங்க. அதன் மூலமாக உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த கட்டடத்தையும் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இதே போல் இங்கே வந்து மரபு வழி வாழ்வியலுக்கான தேவைக்கான பயிற்சிகள், அந்த தேவையின் பொட்டு பயிற்சி பெற்றவர்கள் தயாரிக்கின்ற உற்பத்தி பொருள்கள் எல்லாமே இங்கே இருக்குது. குறிப்பாக வந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதோட நோக்கம், இது போன்றவர்கள் வந்து தொடர்ச்சியாக இது செய்யணும் அப்படிங்கிறது தான். இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. அப்போ இதை போன்றவர்கள் இதை தொடர்ச்சியாக செய்வதற்கு என்னென்னா, இவங்க உற்பத்தி செய்கின்ற பொருள்களை நாம் வந்து வாங்கணும். இவங்களுக்குன்னு இல்லை, நம்ம மரபு வழி வாழ்க்கையில் என்ன மாதிரியான பொருள் இருக்குது, என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகனாலும் இவங்கள்டேருந்து வாங்கணும் என்பதன் அடிப்படையில் தான் இதெல்லாம் நம்ம காட்சிப்படுத்துகிறோம். இப்போ இது வந்து உள்ளூர் வியாபாரிகள், நீங்கள் இப்போ வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த தொடர்பு எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு நேரடியாக உங்களுக்கு என்ன பொருள்கள் வேணும், நீங்கள் எண்ணெயிலிருந்து மருந்து பொருள்கள்லேருந்து உடைகள்லேருந்து இன்னும் பல்வேறு பொருள்கள் இங்கே உற்பத்தி ஆகுது. நீங்கள் தொலைபேசி தொடர்பில் வந்து அவங்கள்ட்ட விவரம் கேட்டிங்கன்னா இங்கே என்னென்ன பொருள்கள் உற்பத்தி ஆகுது, என்னென்ன பொருள்களை நம்ம சந்தைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு பதிவு செய்வாங்க. அதே போல் வெளிநாட்டில் இருக்கிற நமது உறவுகள் ஒரு 50 காட்டன் துணி, இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட, இயற்கை முறையில் சாயம் ஏற்றப்பட்ட துணி வேணும், அது மாதிரியான உங்களுக்கான தேவைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பட்டினத்தார் பயிலகத்தில் இருக்கின்ற துகில் ஆடையகத்தை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டுகளுக்கும் வெளிநாடுகளுக்கும் தேவையான பொருட்களை அனுப்பி வைப்பாங்க. இதை வந்து ஒரு விளம்பர காணொலியாக நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. இது ஒரு விற்பனை காணொலி, இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு வீடியோ அப்படியெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதாவது ஒரு விளம்பரத்திற்காக இது எப்பொழுதும் செய்ய போகிறதில்ல. இது போன்ற செயல்பாடுகள் ஒருவரால் சமகாலத்தில் செய்து கொள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு மரபு வழி வாழ்க்கையில் வந்து ஒரு முதலீடு செய்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய துணிச்சல், அந்த துணிச்சலை எந்தவித எதிர்பார்ப்புமற்று ஒரு பொதுவில் இருக்கின்ற மக்களினுடைய வாழ்வு நல்வாழ்வாக அமையணும், அவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கணும் என்பதன் அடிப்படையில் பட்டினத்தார் பயிலகம் திருவெண்காடு திரு காசிராமன் அவர்கள் இதை தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய தொடர்பு எண்ணும் இந்த காணொலி பதிவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் இந்த ஆடை இது குறித்தெல்லாம் நீங்கள் வாங்கிக்கணுன்னாலும் அவங்கள தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். நீங்கள் மேலும் விவரங்களுக்கு, அதாவது பட்டினத்தார் பயிலகத்தை தொடர்பு கொள்ள முடியல, எங்களுக்கு சரியான தொடர்பு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம காணொலி வாயிலாக நம்மளையும் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான செய்திகளையும் விவரங்களையும் பகிர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.